பரிசுத்தமுள்ள பிதாவே, நம்முடைய அன்பின் பாதத்தில் எங்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நீ கொடுத்திருக்கிற இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் வாசிக்கிற வசனங்களுக்காக துதிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எனக்கும் எங்களுக்கும் பேசுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தம் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே தொனிக்கட்டும். நாங்கள் கிரிகையினாலே ஆண்டவரை நாங்கள் நடப்பித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்தி ஆஸ்வதிக்கப்பட சுற்றி இருக்கிற அனைகளுக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் சாட்சிகளாக காணப்பட உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்ங்கிற பிலிப்பியர் 1:21 பிரகாரம் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். செய்தியினுடைய தலைவை பார்த்து கொண்டு வருகிறோம். சோத்திர இதில் வாசிக்கப்பட்ட இந்த நியாயாதிபதி புத்தகத்தில் 14:5 அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இவர் எப்படி வளரணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்போனால் சிம்சனுடைய அம்மாவுக்கு தேவதூதன் சொல்லியிருக்கிறாரு. முன்னாடி பாருங்கள், முன்னாடி 13 இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷமாலும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தனாகிய சோரா ஊரனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாரு. அதில் பாருங்கள் 4 ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும். ஹல்லேலூயா. அப்போ திராட்சை ரசம் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால், திராட்சை ரசம் குடித்தா உள்ளே இருக்கிற குழந்தைக்கு தீட்டுப்படும். உள்ளே வளரக்கூடிய குழந்தை தீட்டுப்படும். ஹல்லேலூயா. பிறக்கும் போதே சுத்திரன் சிம்சோன் சொல்லப்போனால் அந்த கருவிலே, நான் பாட்டு பண்ணமே, கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கர்த்தர் சிம்சோன் எப்படி வளரணும்னு சொல்கிறாரு. இங்கே சொல்லிட்டாரு. ஆனாலும் மனோவாவுடைய சிம்சனுடைய அம்மாவுடைய பேர் அங்கே சொல்லப்படலை. ஏன் சொல்லப்படலை தெரியுங்களா? ஏன் சொல்லப்படலை? இந்த தாய் உன்னை நான் பெற்றெடுத்துக்கு முன்னாடி இப்படிலாம் நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய தூதன் சொன்னார். அதனால இதெல்லாம் நான் சாப்பிடாமல் இருந்தேன். நீயும் அதே போல் சாப்பிடக்கூடாது. நீ நசரேயன், அதாவது சொல்ல முடி நீளமாக வளரும், பிறந்ததுலேருந்து மொட்டை அடிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. அந்த முடியில் தான் அவனுக்கு பலமே, கர்த்தருடைய பலமே இருந்தது. ஹல்லேலூயா. சோதரனை பாருங்கள், அந்த தாயுடைய பேர் சொல்லப்படலை. உடனே 5 பாருங்கள். நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளையின் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாக இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அதனால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி,
விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். இப்போ என்ன சொல்லணுங்க? சொன்ன தூதன் சொன்னதை மனைவி போய் மனவர்கிட்ட சொல்லியாச்சு. சொன்ன பின்பும் கூட மனவன் என்ன பண்ணுறாரு? என்னோடும் பேசணும். என் மனைவி சொல்கிறது என்னன்னு புரியல. ஏன்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, மலடியாக இருக்கிறா. இப்போ குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் கர்த்தருடைய ஆண்டவரே இப்போ வந்து மறுபடியும் இந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லுங்கள். பாருங்கள், அடுத்த வசனத்தை பார்ப்போம். சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவனிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. ஆகையால் கொஞ்சம் கவனிங்க, இவ்வளவு தூரம் விண்ணப்பம் பண்ணது மனோவா, ஆனால் போய் தரிசனமாகிறது யாருக்கிட்ட? மனோவோட மனைவிகிட்ட. நல்லா கவனிங்க, சில சகோதரிகள் கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரிகள். சில நேரத்தில் கணவர் விண்ணப்பம் பண்ணுறாரு, விண்ணப்பம் பண்ண பிறகு அந்த கணவருக்கு மனோவாவுக்கு வெளிப்படலை, ஆனாலும் அந்த சகோதரியுடைய பேர் அங்கே சொல்லப்படலை. இல்லை, மனோவுடைய மனைவி பேர் சொல்லப்படலை. சொல்லப்படாத அந்த மனைவி அந்த மலடையாக இருந்தப்போ என்ன வேதனைப்பட்டிருப்பா என்று கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னென்ன சொல்லியிருப்பா. இப்போ குழந்தை இல்லாட்டி போனால் என்னென்ன சொல்கிறாங்க? தேவன் வந்துருச்சு பாரு, எதிர ஒன்று வருது, இது வேற அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் பேசுவாங்க. சில பொது இடங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் பத்திரிக்கை வைப்பாங்க, அந்த குழந்தையில சொல்ல வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பாடுபடக்கூடிய வேதனை அந்த மனோடைய மனைவி அறிந்திருந்தபடினால அவளுக்கு போய் தரிசனமாக்கி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீ எப்படி எப்படிலாம் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தைய நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதை போய் கணவர்கிட்ட சொன்ன உடனே கணவர் மனோவா விண்ணப்பம் பண்ணுறாரு. விண்ணப்பம் பண்ண பின்பு மனோவாவுக்கு கர்த்தருடைய தூதன் தரிசனம் ஆகலை, மனோவுடைய மனைவிக்கு தான் தரிசனமானார். ஹல்லேலூயா. அவள் ஓடி வந்து சொல்லும்போது 9ஆம் வசனத்தை பாருங்கள். தேவன் மனோவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். 10ஆம் வசனம். ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து, கொஞ்சம் கவனிக்கல, மனைவி இருந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் போயிருக்கிறாரு. இப்போ 2வது வருஷம் தரிசனமான உடனே விண்ணப்பம் பண்ணது மனோவா கணவர், ஆனால் தரிசனமானது மனைவிக்கு. ஹல்லேலூயா. உடனே அங்கேருந்து ஓடி வந்து கணவர்கிட்ட சொல்லும்போது கணவர் என்ன பண்ணுறாரு? எங்கே தரிசனமானாரும் மனைவிக்கு அதே இடத்துல இருந்த கர்த்தருடைய தூதன் அங்கே நிற்கிறாரு. ஹல்லேலூயா. நிற்கிறாரு. என்ன நடக்குது பாருங்க. 11ஆம் வசனம். அப்போது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவள் இடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரியோடு பேசினவர் நீதானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றாள். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று அதை தான் சொல்லிட்டார். முன்னாடி மனைவி சொன்னதை நம்பலை. இப்போது கர்த்தருடைய தூதன் சொல்கிறத கேட்குறாரு. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோட சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாக இருந்து, மறுபடியும் எச்சரிக்கையாக இருக்கணும், திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றாள். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். யாரோ ஒரு மனுஷன் யாரோன்னு சொல்லி நினச்சிக்கிட்டாரு. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன, உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம். ஹல்லேலூயா. இந்த அதிசயம்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நமக்காக உங்களுக்காக மனுஷனாக பிறந்தது அவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதிசயமானவர். ஹல்லேலூயா.
அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த அதிசயம் பேரை சொல்லல, அதிசயம் மட்டும்தான் சொல்லி அந்த தேவதூதன் சொல்றாரு. ஹல்லேலூயா, கர்த்தருடைய தூதன் சொல்றாரு. அந்த தூதன் தான், நல்ல கவனிங்க, அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. முன்கூட்டிய வார்த்தை, பிதாவுடைய வார்த்தை தூதனாக வந்தார். ஹல்லேலூயா. நம்ம அங்கே போனோம்னா அது எங்கேயோ போவோம், நம்ம இதில் உண்டு மட்டும் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து உள்ள வசனத்தை. மனோவா 19 வசனம். போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை அவர் சாப்பிடலை. ஹல்லேலூயா. அது எதிலிருந்து அக்கினி வருதான்? அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே, அந்த ஜுவாலையிலேயே அந்த நெருப்பு எஞ்சிருக்கும் போது ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் தம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால், நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்தில் இப்போ 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பார்த்தோம். வளர்ந்துட்டான், அவன் பெரிய பையனாயிட்டான், திருமணம் ஆகக்கூடிய வாலி பையனாயிட்டான். சின்ன பிள்ளைலாம் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் கல்யாணம் பண்ண போகிறார். எங்கே போய்? பெலிஸ்தர் தேசத்தில் போய் திம்னாத். ஹல்லேலூயா. திம்னாத் அப்படி என்றால், அப்படிங்களா? திம்னாத்துங்கிறது என்ன? ஊர் பேர். திம்னாத் என்றால் விபச்சாரமும் வேசித்தனமும் ஆணோடு பெண்ணோடு அவர் செய்யக்கூடிய ஒரு பாவம் நிறைந்த ஒரு இடம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். யாக்கோப் ஹல்லேலூயா எகிப்திலிருந்து வந்த பின்பு, எகிப்திலிருந்து யாரோடு? யோசேப்பு அவங்களாம் இஸ்ரேல் எல்லாம் வந்த பிறகு ஒரு மனைவி ஒரு திருமணம் பண்ணுறாரு. யாக்கோப்பா யூதா. ஹல்லேலூயா. யாக்கோப்புடைய சகோதரன் யூதா ஒரு கல்யாணம் பண்ணுறான். சூத்திரம். அப்போது யூதா என்ன பண்ணுறாரு? அதாவது யாக்கோப்பு இல்லை, யாக்கோப்பு 12 பிள்ளைங்க. சூத்திரம் 12 பிள்ளைங்க எல்லாம் அவங்க எல்லாம் இஸ்ரேல் எகிப்திலேருந்து வந்துட்டாங்க. வந்த பின்பு அங்கே என்ன நடக்குதுன்னா, சூத்திரம் அவங்கவுங்களும் ஒரு மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யூதாவுக்கு அது பிடிக்கல. ஹல்லேலூயா. யூதாவுக்கு பிடிக்கல. அதனால் ஒரு தனியாக 38ஆம் அதிகாரத்தில் தனியாக போகிறாரு. தனியாக போய் ஒரு கல்யாணம் பண்ணுறாரு. சூத்திரம் யூதா. அவருக்கு 3 பிள்ளைங்க. மொதல் பிள்ளை பேர் ஏர், கலப்பக்கட்டை. சூத்திரம் பிள்ளை பேர் ஏர். 2வது பையன் பேர் ஓனான். 3வது பையன் பேர் சேலா. சூத்திரம். அது எப்படி இருந்துச்சு சொல்லி உங்களுக்கு தெரியும். பையனுக்கு, ஏருங்கிற பையனுக்கு தாமாருங்கிற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறாரு யூதா. ஆனாலும் அந்த ஏருங்கிறவன் அவன் தேவனுக்கு விரோதமான முறையில் தாறுமாறாக அவன் வளர்றான். கர்த்தர் அவனை அடித்தார், அவன் செத்தான். உடனே 2வது ஓனான்கிற பையனுக்கு, அவனுக்கு பையனுக்கு பிள்ளை இல்லை, ஏருக்கு பிள்ளை இல்லை. அடுத்தது ஓனான், அந்த பையனை, நீ அண்ணன் மனைவியை நீ திருமணம் பண்ணிக்க. அந்த காலத்தில் என்னென்னா ஒரே கோத்திரத்துக்குள்ளே தான் திருமணம் பண்ணிக்கணும். ஒரே குடும்பத்துக்குள்ளே ஒரே கோத்திரத்தில், அதை தாண்டி வேறு இடத்துல திருமணம் பண்ணக்கூடாது. அப்படி இருந்த காலம். உடனே நீ அப்பா ஓனான்னு 2வது பையன், நீ வேறு இடத்துல பொண்ணு எடுக்கக்கூடாது, அண்ணன் மனைவிக்கு பிள்ளை இல்லை ஏருக்கு, அதனால் நீ மனைவியை திருமணம் பண்ணிக்க சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் அப்பா சொல்கிறாரு சொல்லி திருமணம் பண்ணி கொண்டான். திருமணம் பண்ணி கொண்டாலும் திருமணம் 2 பேருமா குடும்ப உறவில் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த முக்கியமான விந்து
போகும்போது குழந்தை தாமார் கர்ப்பத்தில் போயிடுன்னு சொல்லி அதை அவன் விடலை, வெளியே விட்டு கெடுத்தான். படித்து பாருங்கள். சுத்திரத்தை படிச்சிருங்க அதை. ஹல்லேலூயா. அவன் வெளியே விட்டு கெடுத்தான். ஏன்னா தாமார் அண்ணி வயிற்றில் நம்முடைய கரு விந்து போயிடுச்சுன்னா குழந்தை உருவாயிடும். குழந்தை உருவாயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? இது அண்ணனுக்கு தான் புள்ள, நமக்கு புள்ளன்னு சொல்லி உடனே அவன் விட்டு கெடுத்தான். கர்த்தர் பார்த்தாரு. கர்த்தர் ஓனானே அடித்தார், அவனும் செத்தான். 3வது சேலா, அந்த பையன் உடனே யூதா என்ன பண்ணிட்டார்? சுதாரிச்சுக்கிட்டார். ஐயோ 2 பேரும் செத்து போயிட்டாங்களே, இவளை கட்டி இவன் என்ன ராசியோ தெரியலையே, ஒருவேளை செவ்வாய் தோஷமோ நாகதோஷமோ எந்த தோஷமோ தெரியலையே, 2 ஆம்பளை பிள்ளையும் செத்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு 3வது பையன் சேலாவை கொடுக்கல. உடனே அவள் சுத்துறான். கொடுப்பார், தனக்கு கணவராக 3வது பையனை கொடுப்பான்னு சொல்லி தாமார் எதிர்பார்த்துருக்கும்போது, எம்மா நீ போய் உன் வீட்டில் இரு, பையன் பெரியவனாக போது நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லும்போது, பையன் பெரியவன் ஆயிட்டான். அவள் உத்தமையாக இருந்தா, உண்மையாக இருந்தா, வேறு ஒரு பையனோட தவறாக போகலை. பெரிய பையனாக சேலா பெரிய பையனை வந்த பின்பு கூட அந்த பெரிய பையனை சேலாவை தனக்கு கணவனாக யூதா கொடுக்கல. ஏன்னா இவனை செத்து போயிட்டா என்ன பண்ண முடியும்? நாகதோஷமோ செவ்வாய் தோஷமோ எந்த தோஷமோ தெரியல, இவன் ராசி சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லை, கொடுக்கல. உடனே இவன் வாலிபன் இல்லை, வாலிபன் வந்ததுனால கைம்பெண் அதுக்குள்ளே ஆடை அணிந்து கொண்டு எங்கே உட்காந்துருக்கிறா தெரியுமா? திம்னாத். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 38:13 அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்க திம்னாத்துக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. அடுத்த வசனம், சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்மை, விதவைக்குரிய ட்ரெஸ், விதவைக்குரிய நம்ம பெந்தகோஸ்த வட்டாரத்தில் வெள்ளை ட்ரெஸ் போட்டால் விதவைக்குரிய ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது விதவைக்குரிய ட்ரெஸ் அதை போட்டுக்கொண்டு என்ன பண்ணுறா? வாடி வாசிங்களேன். ஒரு நீரூற்று தண்ணி குடிக்கிற இடம், அந்த இடத்துல முக்காடிட்டு தன்னுடைய பெண்மைக்குரிய வஸ்திரத்தை எடுத்துட்டு அவ ஒரு வேசி போல் உட்காந்துருக்கிறா, ஒரு தாசி போல் உட்காந்துருக்கிறா. உட்கார்ந்த உடனே அவர் திம்னாத்துக்கு போகிற அந்த வழியில் அந்த நீரூற்று அந்த உட்காந்துருந்ததுனால, அடுத்த வசனம் போருங்க, யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடி இருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து. அப்படின்னா திம்னாத்தில் யார் யார் இருப்பாங்க? வேசி, விபச்சாரம் பண்ணுறவங்க, ஆணானோடு பெண்ணோடு நாரி போன ஒரு இடம் திம்னாத்துங்கிற இடம். அந்த இடத்துல இவ போய் உட்காந்துருக்கிறா. அப்போது யூதா என்ன பண்ணுறாரு? மாமனார் ஒரு வேசி என்று சொல்லி அறிந்து, நீ என்னோடு வருவாயா, பாவம் செய்து வருவாயா? நான் வரேன், வருவதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நீ அடையாளம் ஒன்று கொடுக்கணும். நான் என்ன உனக்கு அடையாளம் தரணும்? நான் ஒரு ஆட்டுக்குட்டியை ஒன்று தரேன், ஆட்டுக்குட்டி இருக்கட்டும், ஹல்லேலூயா, ஆனாலும் ஒரு அடையாளம் கொடுக்கணும் அப்படி சொல்லி கரெக்டாக அவ கேட்குற அடையாளத்தை பாருங்கள். என்ன கேட்குறா? உன்னுடைய முத்திரை மோதிரமும் உன்னுடைய ஆரம் கழுத்தில் கிடக்கிற செயின், கையில் கோல், கையில் வச்சுருக்கிற கோல், முத்திரை மோதிரம், கையில் போட்டு மோதிரம், கழுத்தில் போட்டு செயின், ஆரம், ஹல்லேலூயா, இதை கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு என்ன பண்ணு? என்னோட வா. ஹல்லேலூயா. இந்த ஆட்டை கொடுக்குறான். அதுக்கு பிறகு பாரு என்ன பண்ணிட்டா? சோதரம் கைம்பெண்மைக்குரிய அந்த வஸ்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டா. ஒரு நாள் தாங்க, ரொம்ப நாள் கிடையாது, ஒரே நாள். ஏன்னா புருஷன் செத்து போயிட்டான், 2வது புருஷனாக வந்தவன் ஓனான்னு செத்து போயிட்டான், 3வது புருஷனாக எதிர்பார்த்த அந்த சேலாங்கிறவன் கொடுக்கல. அதனால் அந்த பெண்மைக்குரிய அந்த ஆசையில் அவள் இருந்தா. அதனால் மாமனாரோடு சேர்ந்து, ஏன் மாமனாரோட சேர்ந்தா? வேறு எவளையும் கிடைக்கலையா, வேறு பையன் கிடைக்கலன்னு சொல்லி நீ நினைக்கலாம். அவள் யாருன்னா அதே கோத்திரத்துக்குள்ளே தான் குழந்தைய பெற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய நியாயபரமான மோசையுடைய சட்டத்திட்டம். ஹல்லேலூயா. அந்த சட்டத்திட்டத்தின் பிரகாரம் வேறு ஒரு இடத்துல போய் பாவம் செய்யாமல் தன்னுடைய குடும்பத்துக்கு தான் அந்த பிள்ளை பெற்று எடுக்கணும். அதுதான் என் மாமனார் குடும்பம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அப்படி இருந்தபடினால, இதை நீங்களும் நானும் நினச்சா அது அருவருப்பு போல் நினச்சாலும் கூட அவள் என்ன பண்ணினான்னா
வேற ஒரு இடத்துல போய் நான் கர்ப்பவதி ஆனான்னு சொன்னால் என் மாமனாருக்கு கெட்ட பேர், என் கோத்திரத்துக்கு என் குடும்பத்துக்கு கெட்ட பேர், என் மாமனாருடைய வகையாராவுக்காக கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி அவள் இருந்தா. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் பொறுத்து உடனே என்ன நடந்தது சொல்லி சொன்னால், உன் மருமக மாசமாக இருக்கிறா அப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, அவள் சுட்டரிக்கப்படணும்னு சொல்லிட்டு வரா யூதா. அந்த வசனத்தை வாசிங்க. எத்தனை வசனம்? வசனத்தை சொல்லுங்க. 24. ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியுமானாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றாள். சோத்திர அடுத்த வசனம். அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனிடத்துக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதி ஆனேன், இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி ஒருத்தட்ட கொடுத்து அனுப்புகிறா. உடனே யூதா அவைகளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு 3வது மகனுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. அதுக்கு பிறகு சோத்திரம் குழந்தை பிறந்தது. குழந்தை எத்தனை குழந்தை பிறந்தது? 2 குழந்தை பிறந்துச்சு. ஹல்லேலூயா. சோத்திரம் அருமையான தேவனோட அது ஒரு பெரிய பாடம் போகும். அதில் சோத்திரம் முன்னாடி வந்தோம் பின்னாடி வந்தோம்னு சொல்லி அது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி தான் நடத்த முடியும். இப்போ முக்கியமாக இதை சொல்ல வந்தது என்னென்னா, திம்னாத். அந்த திம்னாத்துனா பாவம் நிறைஞ்ச விபச்சாரம் நிறைஞ்ச இடம். ஹல்லேலூயா. தயவுசெய்து கவனிங்க, உங்களையும் என்னையும் நல்லா கவனிங்க. முன்னொரு காலத்தில் விக்கிர வழிபாட்டில் நானும் இருந்தேன். எத்தனையோ தெய்வங்களை வணங்கினேன். சோத்திரம் எத்தனையோ தெய்வங்களை வணங்கினேன். என்னென்னமோ கில்லாடித்தனமெல்லாம் பாவக்காரியெல்லாம் அசுத்தமான காரியம்லாம் செஞ்சுருக்கலாம். சோத்திரம் செஞ்சுருப்பேன். ஹல்லேலூயா. பாவக்காரியம் செஞ்சுருக்கலாம். சோத்திரம் ஆணோடு பெண்ணோடு இப்படிப்பட்ட விதத்தில் நம்ம அந்த பாவம் இல்லாட்டி போனாலும், வேசித்தனம் விபச்சாரத்தனம் செய்யாட்டி போனாலும் கூட மனதால் சோத்திரம் பாவங்களை செஞ்சுருக்கலாம். சோத்திரம் ஹல்லேலூயா. அப்படி செஞ்ச பிறகு இந்த சிம்சோன் வந்துடுவான். நியாயாதிபதி புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் எதுக்கு இவன் திம்னாத்துக்கு போனான்? எதுக்கு இவன் திம்னாத்துக்கு போனான்? பெலிஸ்த தேசத்தில் எதுக்கு பெண்ணெடுக்க போனான்? இந்த தாமார் என்பவள் யூதாவுடைய மருமகள். அதே கோத்திரத்தில் தான் நான் புள்ள பெற்றுப்பேன். நான் மீறி வேற ஒரு கோத்திரத்தில் போய் நான் வேற ஒரு பையனோடு சேர்ந்து பிள்ளை பெற்றுக்கிட்டா யூத கோத்திரத்துக்கு அது கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி சோத்திரம் 3வது பையன் சேலா கொடுக்கப்படலை. இருந்தாலும் பொறுத்திருந்து வேற பசங்களோட போய் தவறு செய்யாமல் தன் மாமனார் அந்த கோத்திரத்திலேயே குழந்தை பெற்றுக்கக்கூடிய விதத்தில் ஒரு நீதி உள்ளவளாக இருந்தாலே. ஹல்லேலூயா. இந்த சிம்சோன் என்பவன் யார்? சோத்திரம் இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க வந்த ஒரு யாருங்க? நியாயாதிபதி. இவன் பரிசுத்தமாக இருக்கணும், இவன் நீதியாக இருக்கணும். சோத்திரம் அம்மா வயிற்றில் இருக்கும்போது அம்மாவே அந்த திராட்சை ரசம் குடித்தா, மதுபானம் குடித்தா, அந்த சத்து மூலியமாக வந்து அந்த கருவை வந்து தொட்டுடும். சிம்சோன் கருவை வந்து அது தொடும் என்று சொல்லி கர்த்தர் அறிந்தபடினால தாயே குடிக்கக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த 14ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் என்ன நடந்திருக்குன்னா, திராட்சை தோட்டத்துக்கிட்ட போய் நின்றுருக்கிறான். திராட்சை தோட்டத்துக்கு போகிறான். போன மட்டும் இல்லை, அங்கிருந்து அந்த திராட்சை தோட்டத்தை ஒரு சிங்கம் ஒன்று வந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, அந்த நேரத்தில் அநேக சிங்கங்களை நீங்கள் கொலை பண்ணியிருக்கலாம். அநேக பாவத்தில் விட்டுட்டு எப்படியோ துன்மார்க்கமாக இருந்த பாவங்கள், விபச்சாரமாக இருக்கலாம், வேசித்தனமாக இருக்கலாம், விக்கிர வழிபாடாக இருக்கலாம், சூத்திரம் வட்டிக்கு கொடுத்து காசு கொடுத்து இருக்கலாம், தாவரான முறையில் என்னென்னமோ பாவம் செஞ்சுருக்கலாம். அப்படிப்பட்ட விதத்தில் அதையெல்லாம் கொலை பண்ணிட்டு அதெல்லாம் விட்டுட்டு அப்படிப்பட்ட சிங்கங்களை கொலை பண்ணிட்டோம். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டோட சமூகத்தில் வந்த பிறகு மறுபடியும் எதுக்கு அங்கே போய் நிற்கணும்? நீங்கள் சூத்திரம் குடிக்கலை, ஆனால் டாஸ்மார்க் கடைக்கு முன்னாடி நின்னா என்ன சொல்லுவாங்க? ஹல்லேலூயா. குடிக்க மாட்டீங்க. சூத்திரம் பனைமரத்துக்கு அடியில் நின்றுட்டு இருந்தா, கல் எடுக்கிற பனைமரத்துக்கு நின்று இருந்தா
அதனால் சிம்சோன் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, திம்னாத்துக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அங்கே போய் பெண் எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இப்படி இன்னைக்கு நீங்களும் நானும் சொத்துன்னு எப்படி இருக்கிறோம்? அங்கேருந்து இந்த திராட்சை தோட்டத்திலிருந்து, அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு சிங்கம் வந்துச்சு. ஏன் வந்தது தெரியுமா? ஹல்லேலூயா. எதுக்கு வந்தது தெரியுமா? நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படி சொல்லி சிங்கம்ங்கிற பிசாசே சில நேரத்தில் ஆண்டவர் பண்ணுவார். பிசாசு மூலமாக உங்களை பாதுகாக்கணும், வேற ஒரு மனுஷன் மூலமாக உங்களுக்கு பாதுகாக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, குடிச்சிட்டு இருக்கிறோன்னு வச்சிங்க, டாஸ்மாக் கடையில் போய் நிற்கிறீங்க. சார் ஏன் சார் இங்கே வந்து நிற்கிறீங்க? நீங்கள்லாம் சர்ச்சுக்கு போகிறவங்க. நான் இந்த இடத்துல சும்மா எனக்கு வேண்டியப்பட்டவன் வர வேண்டியவன் இருக்கிறான், அவன் எனக்கு பணம் கொடுக்கணும், இங்கே வந்தால் தான் அவனை பிடிக்கலாம். யார்? ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அங்கே போய் நிற்கிறாரு. காசு எங்கே வாங்கிறதுக்கு? குடிகாரன் அங்கே வருவானா, அங்கே போய் அவன் வீட்டுக்கு போகக்கூடாதா? வேற எங்கேயும் போகக்கூடாதா? அப்போ உங்கள் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? உடனே குடிக்கிற ஆள் குடிச்சிக்கிட்ட என்ன சொல்கிறாரு? குடிச்சிக்கிட்டு இப்போ உங்களை யாரும் சொல்ல வரல. ஹல்லேலூயா. குடிக்கிற ஆள், அந்த குடிக்கிற ஆள் என்ன சொல்கிறாரு? சார் நீங்களாம் முன்னாடி என்னோட பயங்கரமான அடிக்கிறவர், மொந்தையாக குடிப்பீங்க, சொம்பாக குடிப்பீங்க, இப்படிப்பட்ட மனுஷன் திருந்திட்டீங்க. ஏன் சார் இந்த இடத்துல நீங்கள் வந்து நிற்கிறீங்க? உங்கள் பேர் கெட்ட பேர் ஆகிமா. சரி, குடிகாரனை வச்சு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் புத்தி சொல்லுவார். ஹல்லேலூயா. பிசாசு சிங்கத்தை வச்சு திம்னாத்துக்கு போகிற அந்த திராட்சை தோட்டத்துக்கு போறியா போன பாலசிங்கம் வருது. வந்த உடனே எதுக்கு சிங்கம் வரணும்? சிங்கத்தின் வழியா இவனுக்கு பலம் இருக்குது. திராட்சை தோட்டத்துக்கு போயிட்டான், அந்த இடத்துக்கு இவன் போகக்கூடாது. ஏன்னா திராட்சை ரசத்தை குடிக்கக்கூடாது. அவங்க அம்மா குடிக்கல, இவனை குடிக்கக்கூடாது, பானம் குடிக்கக்கூடாது. அவன் அந்த இடத்துக்கு போயிட்டான். அதனால் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு சிங்கத்தை அனுப்பி அவனை ஓட வைக்க பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அவன் ஓடலை. அவன்கிட்ட கர்த்தருடைய பலம் வந்ததுனால, கர்த்தருடைய பலம் அவனுக்குள் வந்ததுனால அதை என்ன பண்ணிட்டானா, யாராவது இது முன்னாடி நான் பிரச்சனை சொல்லி இருக்கிறேன், யாராவது இங்கே இருக்கிறேன், யாராவது சூத்திரம் என்ன ஏசாஸ் நீங்கள் ஆட்டுக்குட்டி கிழிச்சிருக்கீங்களா? யாராவது ஆட்டுக்குட்டி கிழிச்சிருக்கீங்களா? ஆட்டுக்கறி சாப்பிட்ருக்குறோம். ஆடை விட்டு என்ன பண்ணுறோன்னா அதை கொலை பண்ணி கழுத்தறுத்து அது பிறகு கொஞ்சம் தோலை உரிச்சு தான் பண்ணோம். எவனாவது ஆட்டை கிழிச்சு போட்டிருக்காரான்? ஆட்டை கிழித்து போடுகிறது போல இங்கே சொல்லியிருக்குது. அப்படின்னா அவனுடைய பலம் இப்படிப்பட்ட பலமாக இருக்குது. சிங்கத்தினுடைய வாயை புட்டிச்சு கிழிச்சானன், கிழிச்சு போட்டிருக்கிறான். அப்படின்னா என்ன? ஹல்லேலூயா. அசிங்கம், அசிங்கம். நீங்கள் நின்று கொண்டு இருப்பது, திராட்சத்தோடு நின்று கொண்டு இருப்பது அசிங்கம் என்று சொல்லி சிங்கம் வந்து அங்கே வருகிறது. அசிங்கம் தான், அதை நான் செய்ய மாட்டேன், ஹல்லேலூயா, நான் திராட்சை ரசத்தை குடிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த அசிங்கம் என்று சொல்லி ஒரு விதத்தில் சிங்கம் வந்து அவனுக்கு பாடம் சொல்ல வந்துச்ச, அதை சாகடிச்சிட்டான், கொண்டு போட்டுட்டான். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? குடித்தவங்க, புகை பிடிச்சவங்க, சொத்துல என்னென்னமோ தாறுமாறாக செஞ்சவங்க, அதெல்லாம் சிங்கத்தை போல கொண்டு போட்டுருக்கலாம். தயவுசெய்து கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சூத்திரி என்னென்னா, ஏன்னா ஜெபத்தில் உட்காந்து வேற என்னென்னோ புது சரி ஈஸியான செய்திலாம் வரும், அதை கொடுத்துட்டு போயிடலாமல் அப்படி சொல்லும்போது இந்த வாரம் அப்படி வந்தது. ஆண்டவரே நீங்களே கொடுத்தாலன்றி செய்தி கொடுத்தாலே நான் போக மாட்டேன், ஏந்திருக்க மாட்டேன் சொல்லி ரொம்ப நேரமாக உட்காந்துருந்த போது சூத்திரன் ஹல்லேலூயா இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சூத்திரன் திராட்சை ரசம் மதுபானம், திராட்சை ரசம் மதுபானம் சூத்திரம் அது எங்கே சொல்லி, ஓ சிம்சோன், ஹல்லேலூயா. இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. என்ன நடந்தது அதுக்கு பிறகு அடுத்த பிறகு வாசிங்க. அதிலேயே 14ஆம் அதிகாரத்திலேயே 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்தில் வாசித்தோம். 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு, ஹல்லேலூயா, சிங்கத்தை நான் சாகடிச்சேன்னு சொல்லலை. இப்போது பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறாங்க. சில நாள் சென்ற பின்பு அப்பா அம்மா கூட்டிக்கிட்டு பொண்ணு பார்க்க கல்யாணம் பண்ண போகிறாங்க. முன்னாடி பொண்ணு பார்த்து வந்திருப்பாங்க, இப்போ கல்யாணம் பண்ண
போகிறாங்க, விவாகம் பண்ண போகிறாங்க. போகிறப்போ இவன் என்ன பண்ணியிருக்கணும், முன்னாடி சாகடிச்சான சிங்கம் அது எப்படி கிடக்குன்னு சொல்லி பார்க்க போயிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். முன்னாடி எங்கே விட்டுட்டு வந்தீங்களோ, எந்த பாவத்தை விட்டு இருந்தீங்களோ, யாரோடு பாவத்தில் இருந்தீங்களோ அவங்களோடு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வேண்டாம், அந்த இடத்துக்கு போக வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் கெட்டு போவதற்கு, நீங்கள் நாசமாக போவதற்கு அவங்க காரணமாக இருப்பான்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்களோட பேசக்கூடாது. அவங்க அதே நிலைமை இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒருவேளை என்ன சொல்லுவாங்கன்னு சில பேர், நான் அவங்கள ரட்சிக்க போகிறேன். ஒரு வாலிப பையன் சோத்திரம், அவன் லாட்ஜில் இருந்தான். அவன் இயேசு பற்றி கேள்விப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டான். இயேசு ஏற்றுக்கொண்டு அவன் அபிஷேகம் பெற்று ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுத்துட்டான். பைபிள் காலேஜ் போயிருக்கிறான். பைபிள் காலேஜ் போய் ஊழியத்துக்கு முடிச்சு வந்து, தம்பி உன்னை இந்த ஊரில் ஊழியத்துக்கு போட்டிருக்கிறோம் நாங்கன்னு சொல்லி தலைமை பாஸ்டர்களை சொன்னாங்க. உடனே அவன் என்ன சொன்னான்னா, இல்லை பாஸ்டர், எனக்கு ரொம்ப ஆத்தும பாரமாக இருக்குது. என்ன ஆத்தும பாரம்? நான் எங்கேருந்து வந்தேனோ அந்த இடத்துக்கு நான் போகிறேன். எங்கே? லாட்ஜிக்கு போய் எத்தனை பெண்கள் அங்கே வந்து கெட்டு போகிறாங்க, எத்தனை ஆண்கள் வந்து கெட்டு போகிறாங்க, அங்கே போய் நான் இயேசு பற்றி சொல்ல போகிறேன். அங்கே போக வேண்டாம், அங்கே நீ போக வேண்டான்னு சொல்லியும் கூட, இல்லை எனக்கு அதிகமான பாரம் அழுத்துது, அங்கே தான் போகணும். போயிருக்கிறான். போன பிறகு 1 நாள் 2 நாள் 3 நாள் சூத்திரம், அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஜெபம் குறைஞ்சது, எல்லாம் குறைஞ்சது, வேத வாசிப்பு குறைஞ்சது, சபைக்கு வருவது குறைஞ்சது, அவ்வளோதான். அவன் அந்த பழைய ஞாபகங்கள் வந்தது. அந்த தேன், ஹல்லேலூயா, முன்னாடி அந்த சிங்கத்தை கொண்டு விட்டு வந்தான். அந்த சிங்கத்தை கொண்டு விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரனை வந்துட்டான், ரட்சிக்கப்பட்டான், ஞானசானம் எடுத்துட்டான், புது சிம்சோனா மாறிட்டான். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணிருக்கான், மறுபடியுமா செத்து போன சிங்கத்தை, சாகடித்த சிங்கத்தை, விட்டு வந்த சிங்கத்தை மறுபடியுமா பார்க்க போகிறான். அங்கே தேன் வடியுது. என்ன தேன் வடியுது? தீட்டான தேன். மறுபடியும் பாவத்தில் விழுந்தான், விபச்சாரத்தில் விழுந்தான், வீசித்தனத்தில் விழுந்தான். சூத்திரம். பாஸ்டர் ஃபோன் போட்டு பார்க்குறாரு. சூத்திரம். ஆளை விட்டு பார்க்குறாரு, வரமாட்டேங்கிறான். சூத்திரம். பாஸ்டர், நீங்கள் முன்னாடி சொன்னது போலே நடந்துடுச்சு, நான் அப்படி தான் ஆயிட்டேன், இனி இயேசு என்னை மன்னிக்க மாட்டார், நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் சோத்திரம் மன்னிக்க தயப்படுத்திருக்கிறார் தான். ஆனாலும் கூட மறுபடியுமாக செய்த பாவத்தை செய்யாதபடிக்கு சோத்திரம் உங்களை ரட்சித்து சோத்திரம் முன்னாடி எப்படிலாம் இருந்தோமோ அதை விட மோசமான நிலைமையிற நபர்களெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருவதற்கு தான் உங்களுக்கு ரட்சித்தார். நீங்கள் சாதாரண ஒரு சின்ன பாவத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட வந்திருக்கலாம். ஆனாலும் உங்களை விட மோசமான நிலைமையில் இருக்கிற நபர்களை ரட்சித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்காக தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் திம்னாத்துக்கு வேண்டாம், போக வேண்டாம். சூத்திரம். நான் சரியாக இருக்கிறேன், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், என்னோடய கர்த்தருடைய வசனம் இருக்குது, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது. சூத்திரம். நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆத்துவம் பாரம் இருக்குது. ஆனாலும் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடந்தது? கண்களின் இச்சையிலே விழுந்தான். அது தொடர்ந்து பார்க்கும்போது நமக்கு நேரம் இல்லாதபடினால போகிறேன். கண்களின் இச்சை. அதனால் என்னாச்சு? 2 கண்களையும் இழந்தான். அடுத்த வேசி, தெளிலால் மடி, ஒரு வேசிக்கிட்ட, விபச்சாரிகிட்ட மாற்றி இவ அவன்னு சொல்லி நிறையா பாவத்தில் விழுந்துக்கிட்டே போகிறான். என்னத்தை தான் வரங்கள் இருந்தாலும், கிருபைகள் இருந்தாலும், கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தாலும், எந்த நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம விட்டு போகணும்னு சொல்லி தெரியாது. தேவனுடைய இறக்கம் நம்ம விட்டு பிரியும்னு சொல்லி தெரியாது. தேவனுடைய தயவு நம்ம விட்டு வெளியே போகணும்னு சொல்லி தெரியாது. சூத்திரம். உலகத்துடைய காரியங்கள் வேணால் இருக்கலாம், எப்பொழுதும் போல அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதில் சூத்திரம் அடுத்தடுத்த அதிகாரத்தில் பார்க்கும்போது, நான் எப்பொழுதும் போல உதறி விட்டு போவேன்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது? சூத்திரம். உன் பலம் எதில் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பெலிஸ்தர் வந்து கேட்குறாங்க. 3 விதமான காரியம் சொல்கிறான். 3 சூத்திரம். ஒன்று அவனை பண்ண முடியல. கடைசியாக சூத்திரம். அந்த தெளிலாள் என்ன சொல்கிறா?
சொந்த பொண்டாட்டி கட்டின இடத்துல திம்னாத்துக்கு போன இடத்துல இருந்த பொண்டாட்டி அவனுக்கு கிடைக்கல, அப்படி தானுங்களே? திம்னாத்துக்கு போனானே, அங்கே மனைவி கிடச்சிச்சு, அவனுக்கு கிடைக்கல. ஏன்னா ஒரு விடுகதை ஒன்று போட்டான். அந்த விடுகதைக்கு அங்கே சொல்ல தெரியல. அதனால் சூத்திரம் அந்த விடுகதையுடைய என்ன சொன்னான்? விடுகதை பட்சிக்கிற இடத்தில் பட்சணமும் பலவான இடத்தில் மதுரம் வரும். அப்படின்னா என்னென்னா, சிங்கம் தான் அது, சிங்கத்துடைய உடம்புலேருந்து தேன் வந்தது அப்படி சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள். நான் ஒரு சிங்கத்தை சாகடித்தேன், அந்த சிங்கம் செத்து போச்சு, அதில் தேன் கூடு கட்டியிருந்துச்சு, அதை நான் தின்னேன். இதை போய் அங்கே விடுகதை போட்டிருக்கிறான். இதுவே அவனுக்கு எல்லாவற்றுக்கும் அழிவாக போனது. விடுகதை போட்டு இது வெடிக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தான். உடனே அங்கே மனைவி என்ன பண்ணிட்டா, மனைவியாக வந்தவ அழுது 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 சூத்திரம் விருந்து சாப்பிட்ற நாளெல்லாம். சரி, அவங்களுக்கு தான் என்னுடைய நண்பர், எங்கள் ஊரார் பசங்களுக்கு தான் சொல்லலை, எனக்காவது சொல்லிட்டான். சொன்ன உடனே அவள்கிட்ட சொன்ன உடனே அவள் என்ன பண்ணிட்டா, தன்னுடைய ஊரார் இடத்துல வாலிப பசங்களை சொல்லிட்டான். இதை படித்து பார்த்துருப்பீங்க. ஹல்லேலூயா. என்ன நடந்தது அடுத்தது? உடனே கோபதாபமாக, ரொம்ப கோபமாக போயிட்டான். போன உடனே மாமனார் என்ன பண்ணிட்டாரு, சரி இவங்களுக்கு வரமாட்டான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய நண்பனுக்கு அந்த மனைவியை கொடுத்துட்டார். அப்புறம் போனான், ஒரு நாள் போனான், ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போனான், பொண்டாட்டியை பார்க்கலான்னு போகிறான். போகும்போது என்ன நடந்தது? சோத்திரம் ஹல்லேலூயா. எப்பா நீ இனிமேல் வரமாட்டான்னு சொல்லிவிட்டு உன் நண்பன் ஒருத்தனுக்கு என் மகளை கொடுத்துட்டேன், சின்ன ஒருத்தி இருக்கிறா, அவள் அழகாக இருக்கிறா, அவளை வச்சுக்க அப்படி சொன்ன உடனே அப்புறம் என்ன பண்ணிட்டான் இவன்? சூத்திரம் போன உடனே வெளியில் வயல் பக்கமாக போனான். 300 நரிகளை பிடிச்சானா. நரி பிடிக்க முடியுங்களா? ஹல்லேலூயா. பாருங்கள், 300 நரி பிடிச்சிருக்கானா, எப்படிப்பட்ட பலவான் பாருங்க, எப்படி தந்திரமாக இருந்து இப்படிலாம் பிடிச்சிருப்பான். 300 நரிகளை பிடிச்சானா, 300 நரி வாலில் பந்தத்தை கட்டி விட்டானா, அவங்களுடைய வெள்ளாண்மையில் விட்டுவிட்டான், பெலிஸ்தர் வெள்ளாமையில் விட்டுவிட்டான். சோத்திரம். அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவனை பிடிச்சி சாவடிக்கணும்னு சொல்லி துரத்துறாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு தெளிலார் மடியில் போய் படுக்கிறாரு. அதுக்கு பிறகு எல்லா காரியமும் சூத்திரம் ஹல்லேலூயா. நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். சூத்திரம். எத்தனை பேர் வாசித்துறீங்க நியாயாதிபதி புத்தகத்தை பிடிச்சிருக்கீங்களா? 2 கண்ணும் போச்சு. மாவரைக்க வைக்கிறாங்க, சேட்டை பண்ண வைக்கிறாங்க, எல்லா சேட்டையும் பண்ணுறான். இருந்தாலும் கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறான்? நான் இப்போது மொட்டை அடித்த பிறகு அவனுக்கு முடி முளைக்குது அப்படி தானுங்களே? நிறைய பேர் கடவுளுக்கு என்ன பண்ணுவாங்க, கடவுளுக்கு பொருத்தனை பண்ணிட்டு மொட்டை அடிக்கிறாங்க, நேர்த்திக்கடன் மொட்டை அடிக்கிறாங்க. சூத்திரம். ஆண்டவரே, இந்த கையால் நான் திருடினேன், இந்த கையால் தான் குடித்தேன், பாட்டில் பிடிச்சி குடித்தேன், இனி நான் குடிக்க மாட்டேன், அதனால் என் சுண்டு வரல கொஞ்சம் வெட்டிக்கிறேன். சுண்டு வரல 5 வரல இருக்குது, 5 வரல ஏதாச்சும் ஒரு வரல கொஞ்சம் வெட்டிக்கிறேன் அப்படி சொல்லி யாரும் வெட்டிக்கிறாங்களா? காலகை வெட்டிக்கிறாங்களா? ஏன்னா அது வளராது, அது கூட கடை மாதிரி ஆகிடும், குஷ்டரோகி மாதிரி ஆகிடும். இல்லை, ஒரு விரலை வெட்டினாங்க கூட முடியே கொண்டு கொடுத்தா முடி தெரியும் வரும்னு சொல்லி. அப்போ ஏமாந்து போன கடவுள். சூத்திரம். முடிய இவனுக்கு முடி வளர்ந்துருச்சு. முடி வளர்ந்த பிறகு வேண்டிக்கிறான், வேண்டுதலை பண்ணுறான், கர்த்தாவினை பலப்படுத்தும். எப்படி? இந்த விண்ணப்பம் பண்ணும்போது எடுத்துங்க அந்த வசனத்தை. என்ன விண்ணப்பம் பண்ணுறான்? ஹல்லேலூயா. இந்த 30ஆம் வசனத்தில் என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிறப்புக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தான். ஆனாலும் 29ஆம் வசனத்தில் அவன் என்ன விண்ணப்பம் பண்ணியிருக்கிறான் பாருங்கள். சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் என்ன விண்ணப்பம்? அதுக்கு முந்தின வசனமா? 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தரலாம். ஹல்லேலூயா. அப்படிலாம் விண்ணப்பம் பண்ணிடாதீங்க, நம்ம பண்ணக்கூடாது. விண்ணப்பம் பண்ணது சரியில்லை.
விண்ணப்பம் பண்ணது. அவன் என்ன கேட்டானோ அதை தான் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம எதை கேட்குறோமோ அதை தான் கொடுப்பார். கொடுத்த பின்பு ஆண்டவரே நான் இப்படி கேட்டேன், இருந்தாலும் நீங்கள் நல்ல தேவன் தானே, எனக்கு இதை கொடுக்காம வேற ஒன்று கொடுத்துருக்கலாமே, இதோடு சேர்த்து வேறு காரியம்லாம் கொடுத்துருக்கலாமே அப்படி சொல்லி கேட்டால் சிவரா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்தினால எதை கேட்பேன் அதை கொடுப்பேன். கேட்காத்துல கொடுக்க மாட்டார். சோத்திரம். ஆனால் கேட்காத்தையும் கொடுத்ததா யாருக்கு இருக்குது? சாலமோன். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனம் மையெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இவன் என்ன பண்ணிட்டான்னா, இப்படி கேட்டதுனால என்னை பலப்படுத்தும், இன்னும் கொஞ்ச நாள் என்னை உயிரோடு வச்சுருங்க, இவங்களையும் தீர்த்து கட்டணும், இத்தனை பேர் சாகணும், இதில் எல்லாம் சாகணும், இதில் நான் தப்பிச்சுக்கணும், நான் பொழைச்சிக்கணும். இல்லை, நான் இவனும் சாக போகிறான், அவனும் சாக போகிறான், எல்லாரும் சாக போகிறான். எல்லா பிலிஸ்தரும் செத்தாங்க, இவனும் செத்தான். அப்படின்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது இவங்களோட நானும் சாக போகிறேன்னு சொல்லி தான் விண்ணப்பம் பண்ணிட்டான். அந்த விண்ணப்பத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுது, முன்னாடி எந்த சிங்கத்தை சாகடித்தோம், அந்த சிங்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா, மறுபடியும் போனீங்கன்னா தேன் கிடைக்கும், தேன் இருக்கும், உதவி கிடைக்கும், உதவிகள் கிடைக்கலாம். அந்த ஜனங்கள் மூலம் உதவி கிடைக்கலாம், அந்த மனுஷன் மூலம் உதவி கிடைக்கலாம், அந்த இடத்தின் மூலம் உதவி கிடைக்கலாம், உங்கள் சரீரத்துக்கு தேவையான உதவி கிடைக்கலாம், உங்கள் துணிமணிக்கு தேவையான உதவி கிடைக்கலாம், ஒரு வீடு கட்ட உதவி கிடைக்கலாம், ஒரு கடன் அடைக்க உதவி கிடைக்கலாம். அதெல்லாம் தீட்டானது. சூத்திரம் 14ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 13ஆம் அதிகாரத்திலேயே 14ஆம் வசனத்தை பாருங்கள். 14 தான் சொன்னீங்க ஜேம்ஸு. 14 திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும், 13, 14 4ஆம் வசனத்துலேயும் இருக்குது. 14ஆம் வசனத்தை பாருங்கள். திராட்சை செடியில் உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும், திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும், தீட்டானதொன்றும். அப்படின்னா சிங்கத்தில் இருக்கிற அந்த தேன் தீட்டானது. சிங்கம் செத்து போனது, செத்து போன சிங்கம் அது தீட்டுப்பட்டது. தீட்டுப்பட்டதை தொடக்கூடாது. அதை செத்து போன சிங்கத்தை தொடக்கூடாது, அது தீட்டானது. அதில் தேன் இருக்குது. அந்த தேனை எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு நீங்கள் சுத்துறோம். அந்த 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்தோமே, அப்பா அம்மா கிட்ட சொல்லல இல்லை சிங்கத்தை கொன்றதை, அதே போல் இந்த தீட்டானதை தேனை சாப்பிட்டு கூட அவன் சொல்லலை. 9ஆம் வசனமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால் இதை எப்படி அம்மா கிட்ட சொல்லுவது, இதை எப்படி அப்பா கிட்ட சொல்கிறது, இதை எப்படி கணவர்கிட்ட சொல்லுவது, இதை எப்படி மனைவிட்ட சொல்லுவது? அதனால் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவோம்மா. வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப ஆண் பிள்ளைகள், ஏதாவது ஒரு சின்ன தப்பு தவறு இருந்துட்டா அப்பாவிட்ட கலந்துடுங்க, அம்மாவிட்ட சொல்லிவிடுங்க. கணவர் மனைவிக்கு தான் தவறு செஞ்சிட்டா சொல்லிவிடுங்க, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டு சொல்லுங்கள். ஊழியக்காரன்ட்ட நீங்கள் சொல்லலாம், ஊழியக்காரன்ட்ட சொல்லலாம். தாய் தகப்பன்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது. முன்னாடியும் சொல்லலை, சிங்கத்தை கொன்றதையும் சொல்லலை, சிங்கத்தில் தேன் எடுத்து சாப்பிட்டதையும் தாய் தகப்பன்கிட்ட சொல்லலை. ஆனாலும் சொல்லப்போனால் ஏன் மனோவாவுடைய மனைவி சிம்சனுடைய அம்மா பேர் போடப்படலைன்னு சொன்னால் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளைய வளர்த்ததை எப்படிடானே உன் அப்பா வளர்த்தானோ தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை, உன் அம்மா இப்படி தான் உன்னை வளர்த்தாலும், எப்படி பெற்று வளர்த்தாலும் தெரியலையே, உன்னை எப்படி பெற்று வளர்த்தாலும் தெரியலேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போது இத்தனை விதமான விவரமும் அந்த மனோவுடைய மனைவிக்கு தெரியும். அவள் தான் என்ன பண்ணியிருக்கணும், எங்கப்பா இங்கே போயிட்டு வர ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவளும் கேட்கல, இவனும் சொல்லலை. அப்போது எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு சொல்லி அப்பா அம்மாட்ட சொல்லணும், கணவர்கிட்ட சொல்லணும், மனைவிட்ட சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது அப்போ தான் நம்ம நிறைவான ஆவி பெற்றுக்கிறோம். ஹல்லேலூயா. குறைவானது இருந்துச்சுன்னா நிறைவானது உள்ள வராது. நிறைவானது இருக்கும்போது நிறைஞ்சு 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 பொங்கி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நிறைவை குறைக்கும்படி தான் குறைவு உள்ள வர பார்க்கும். குறைக்கு இடம் கூட கொடுக்காது, நிறைக்கு தான் தொடர்ந்து இடம் கொடுத்துட்டு இருக்கணும். அப்படி நிறைவானதுக்கு இடம் கொடுக்கும்போது ஹல்லேலூயா
குறையானது ஒன்று உள்ளவே ஆண்டவர் விடவே மாட்டார். ஆண்டோடைய நாம் மையப்படுவதாக. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம இதுலேயும் இந்த செய்திகள் இருக்குது, நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அநேக பாவக்காரியங்களை, அநேக சிங்கங்களை, அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே ஆடுகளையும் கூட, ஆண்டவர் மாடுகளை போன்ற, மிருகங்களை போன்ற, பன்றியை போன்ற அநேக பாவக்காரங்களை விட்டு வந்திருக்கலாம், சாகடிச்சிட்டு வந்திருக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், மறுபடியுமாக ஆண்டவரே அதில் தேன் வடிகிறது என்று சொல்லி, அதில் உதவி வருகிறது, அது நன்மை இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல நாங்கள் போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது. ஆண்டவரே, அப்படி நாங்கள் செய்யும்போது ஆண்டவரே அது எங்களுக்கும் கெட்ட பேர். ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மாவுக்கும் ஆண்டவரே நஷ்டம், எங்களுடைய சரீரத்துக்கும் நஷ்டம், எங்களுடைய குடும்பத்துக்கும் நஷ்டம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை உண்டாக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனுக்கு அது ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே அது பெரிய ஒரு துரோகம். ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே அப்படிப்பட்ட துரோகத்தை நாங்கள் செய்யாதபடி இருக்க தேவனுடைய ஆவியான உதவி செய்வீராக. உடைய நல்ல நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். எங்களை நாங்களே அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த பந்தியிலே பங்கு பெற உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். மேன்மை பாராட்டும் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே பெரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பெரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பெரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. மகிமையுள்ள பிதாவே, உடைய அன்பின் பரிசுத்தமுள்ள பாதப்படியில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடு செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், சிம்சோனுக்கு கொடுத்த பலம். ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, பெலிஸ்தரை முறியடிக்க, பெலிஸ்தரை ஜெயித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க. ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, அவன் பெலிஸ்தரோடே மடிந்து போனான். ஆண்டவரே, பெலிஸ்தரை ஜெயிக்க வேண்டியவன் ஆண்டவரே சிங்கத்தை ஜெயித்தான். ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, ஆனால் பெலிஸ்தரோடு மடிந்து போனான். சிங்கத்தை ஜெயித்தவன் சிங்கத்துடைய ஆண்டவரை பிணத்திலிருந்து தீட்டிலிருந்து
இருந்து வந்த ஆண்டவரே சுத்திரங்க தாவே இந்த தேனை உட்கொண்டான். ஆண்டவரே தகப்பனிடத்தில் தாயினிடத்தில் சிங்கத்தை கொன்றதையும் சொல்லவில்லை, ஆண்டவரே சிங்கத்தின் தேனை எடுத்ததையும் சொல்லவில்லை. ஆண்டவரே சுத்திர அநேக நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லி எங்களுக்கு மேலானவர்கள் ஆண்டவரே அவிடத்திலே நாங்கள் ஆண்டவரே சுத்திர ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு, அவரிடத்தில் ஆலோசனை கேட்காதபடிக்கு மனம் போன போக்கிலே போய் ஆண்டவரை வீணாக அழிந்து கொண்டிருக்கிறோமே. அப்படிப்பட்ட அழிவு வராதபடிக்கு ஆண்டவர் இந்த பூமியில எங்களை வாழ வைக்கும்படியாக நீர் எங்களுக்காக யூதராஜ சிங்கம் மரித்தீர். ஆண்டவரே சொத்திர எங்களை வாழ வைக்கும்படியாக நாங்கள் சின்ன வயதிலே மறிக்கக்கூடாது, வாலிப வயதிலே மறிக்கக்கூடாது. ஆண்டவரே சுத்திரங்கத்தாவை மோசையை போல ஆண்டவரே முதிர் வயதிலே ஆண்டவரே சுத்திர கண்கள் பார்வை குறைந்து போகாதபடிக்கு, அவருடைய பலன் குறைந்து போகாதபடிக்கு மோசைக்கு ஆண்டவரின் அடக்க ஆராதனை பண்ணினது போல கர்த்தாவே எங்களுடைய அடக்க ஆராதனை கூட மகிமையானபடி நடைபெறும்படியாக தீர்க்காயுசோடு ஆண்டவரே சுத்திரமுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திருந்து அநேக சாட்சியாய் ஆண்டவரே சுத்திர அசிங்கத்தை விட்டு யூதராஜ சிங்கத்தோடு நாங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக உதவி செய்கிறாக உமக்கே சகல கனமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த சகல மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களும் இப்பொழுது எப்போதும் நடிக்க நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.